ஆப்கி அதாலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலில் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்துகிறார். ஜார்ஜ் சார், உங்களுக்கு ஒரு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். டாக்டர் ராம் மனோகர் லோகியா, அவரால தான் நீங்க அரசியலுக்குள்ள வந்தீங்க. அவர் உங்களுடைய அரசியல் குருவா இருந்தாரு. 1967 ஃபரூக் நகர் அரசியல் தேர்தல்ல அவரு ஜனசங்கத்தோட ஆதரவை ஏத்துக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆதரவை ஏத்துக்கிறவருக்கு மூஞ்சில கரி பூசுற மாதிரின்னு நீங்க அப்போ சொல்லியிருக்கீங்க. இது உண்மையா? ஆமா. அதுக்கப்புறம் டாக்டர் லோகியா சொன்னாரு, ஏற்கனவே ஒரு தடவை கரி பூசியாச்சு, இனி எதிர்க்கிறவங்களோட முகத்துல 3 தடவை கரி பூசுவோன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க 3 தடவை பிஜேபி உதவியால பல முறை மினிஸ்டர் ஆகி அவர் சொன்னதை நிஜமாக்கி காட்டியிருக்கீங்க. அவர் சொன்ன முழு வார்த்தையை நான் சொல்றேன். ஜார்ஜுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இது என்னுடைய எழுத்துப்பூர்வ மொழின்னு. ஜார்ஜ் சொன்ன விஷயம், இந்த முன்மொழிய அடிப்படையா வச்சுக்கிட்டு முன்னேறவங்க அவங்க முகத்துல கரிய பூசிக்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடருவோம்னு சொன்னாரு. நான் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, என்னோட முகத்துல கரிய பூசறதுக்கு முன்னாடி அவரோட முகம் 2 தடவை கரி பூசப்படும். இதுதான் டாக்டர் சார் அன்னைக்கு சொன்னார். அந்த நேரத்துல நான் இத கடுமையா கண்டிச்சேன். நீங்க எதிர்த்த அந்த நேரத்துல உங்களுக்கு அமைச்சராக வாய்ப்பு கிடைச்சப்போ 1977ல அமைச்சரானீங்க. இல்ல, ஜன்சங்கோட உதவியால. இல்லவே இல்ல. 89ல நீங்க அமைச்சரானப்போ அது பிஜேபியோட உதவியால. இதெல்லாம் முற்றிலும் போய். இப்ப என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபியோட உதவியால தான் நடக்குது. இல்ல, என்டிஏ கவர்மெண்ட் என்டிஏவோடது. அது ஒருபோதும் பிஜேபியோடது ஆகாது. அது என்டிஏவோட கவர்மெண்ட். இந்த அரசுல பிஜேபியோட அஜெண்டா இல்ல. இதுல நாங்க எல்லாரும் காமனா சேர்ந்து முடிவெடுத்த விஷயங்கள் தான் இருக்கு. அதனால அரசியல் சந்தர்ப்பவாதம்னு சொல்ல மாட்டாங்களா? அதாவது வாழ்க்கை முழுக்க பிஜேபியோட ஐடியாலஜியை நீங்க எதிர்த்துட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்தே நீங்க அரசு அமைச்சிருக்கீங்க. அரசு அமைஞ்சது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் முடிவெடுத்து ஒரு காமனான அடிப்படையில அமைஞ்சது. இது உண்மையா? வாஜ்பாய் அரசு காலத்துல நீங்க அரசாங்கத்துக்காக சிக்கல் தீர்க்கும் நபராக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருவேளை தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனைனா ஜெயலலிதா கிட்ட பேச பெர்னாண்டஸ் அங்க போவாரு. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சனைனா மம்தா பானர்ஜி கிட்ட பேச பெர்னாண்டஸ் போவாரு. ஒருவேளை சொந்த கட்சியிலேயே ஏதாவது பிரச்சனைனாலும் அதை தீக்கிறதுக்கும் பெர்னாண்டஸ் தான் போவாரு. ஆமா, பாத்தீங்கன்னா, அதாவது மக்கள் நினைச்ச இந்த நபரான அவர் ஒரு குழுவுக்கு சேர்ந்த நபர் இல்லைன்னு, இந்த நபர் நேர்மையா எது உண்மையோ அது மட்டும்தான் பேசுவாருன்னு அப்படின்னு நினைச்சா அது நல்ல விஷயம் தானே. ஆனா குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த நபர் தான் பவரை பயன்படுத்தி என்டிஏவை உடைக்க நினைச்சாரு. கருணாநிதி என்டிஏ கூட இருந்தப்போ அவரை நீங்க வெளியில அனுப்பிட்டீங்க. பிரகாஷ் சோட்டாலா என்டிஏல இருந்தாரு, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி நீங்க அனுப்பிட்டீங்க. இல்ல, நான் எதுவும் அப்படி அனுப்பி வைக்கல. இல்ல, அதை பண்ணவங்க வேற ஆளுங்க. நீங்க தடுத்தீங்களா? நான் தடுக்க நிறைய முயற்சி பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால காப்பாத்த முடியல. நீங்க கருணாநிதி என்டிஏலே இருக்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஓம் பிரகாஷ் சோட்டாலா என்டிஏல இருக்கணும்னு நினைச்சீங்களா? நிச்சயமா. ராம்விலாஸ் பாஸ்வான் என்டிஏலயே இருக்கணும்னு நினைச்சீங்களா? போகக்கூடாது, வெளியில போகக்கூடாதுன்னு நினைச்சேன். பவரே இல்லாத ஒருத்தர் எப்படி கன்வீனர் ஆக முடியும்? கன்வீனியருக்கு என்ன பவர் இருக்கும்? கன்வீனியர்னா கன்வீனியர் தான். மீட்டிங் ஆர்கனைஸ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது அரசாங்கம் என்டிஏ அரசாங்கம். ஆமா, அது பிஜேபியோட அரசாங்கம் இல்ல. ஆமா. ஆனா இதுல என்டிஏவோட கன்வீனியர் சொல்றது நடக்கலன்னா பிஜேபி அமைச்சர்கள் சொல்றது நடக்குமா? கன்வீனியருக்கு ரொம்ப சிம்பிளான வேலை. அதாவது பாருங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்காக மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது, ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறது, இது மட்டும்தான் கன்வீனியரோட வேலை. அப்படின்னு இது யார் எடுத்த முடிவு? முடிவு ஒரு சில குழுக்களால எடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இப்ப சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் மக்களுக்காவது தெரியணும்ல. அதாவது அப்படி ஒரு முடிவு கன்வீனியர் எடுக்கலன்னா வேற யார் இந்த முடிவை பண்ணாங்க? அதாவது பாத்தீங்கன்னா, சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க வைக்கும். யாராவது வெளியில போகணுன்ற நிலைமை ஏற்பட்டா அப்படி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். நீங்க தேர்ட் ரோல உட்காந்துருக்கீங்களா, நீங்க கேளுங்க. ஜார்ஜ் சார், அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வானோட ஆதரவை எதிர்பார்த்தப்போ அங்க இருந்த பலம் வாய்ந்த குழுக்கள், அதாவது மாஃபியான்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒருத்தர் மிஞ்சக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கூட சேர்ந்து அரசாங்கத்தை அமைச்சிங்கன்னா உங்களால உண்மையிலே ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியுமா? ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியுமா உங்களால?
அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிற எந்த விவரமும் எனக்கு தெரியாது. ஜார்ஜ் சார், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய குற்றவாளிங்க. அதுல சில பேர் வந்து ஜெயில்ல இருக்காங்க. அவங்க மேல கிட்னாப் செய்யப்பட்டதா குற்றச்சாட்டு இருக்கு. எம்எல்ஏ முன்னா சுக்லா, ராஜன் திவாரி எம்எல்ஏ, சூரஜ் பான், இந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்க முடியுமா? அதை பத்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்ட பேசணும். அந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட நான் பேசுறேன். இப்போ லாலு யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பீகார் அரசியல்ல இருக்கிற குற்றவாளி குழுக்களை தான் பக்கம் சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா என்ன பண்ண முடியும்? அங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் அங்க எந்தவித மாறுதலும் ஏற்படாது. ஆனா ஆட்சி மாற்றத்துக்காக குற்றவாளிகள் கூட சேர்ந்தா அது சரியா? இல்ல, இப்ப இங்க பேசின விஷயம் எனக்கு ரொம்ப புதுசா தான் இருக்கு. நான் இதை பத்தி அவங்கள்ட்ட பேசுறேன். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு யாரும் சொல்லல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜார்ஜ் சார், இந்த பேரெல்லாம் தொடர்ந்து பேப்பர்ல வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு லாலு தெரியல. யாதவ் தினமும் இந்த பேருகளை சொல்லி தான் பேசுறாரு. நான் வந்து லாலு யாதவ் சொல்ற எந்த விஷயத்தையுமே படிச்சு பார்க்கறது இல்ல.